அம்மா தாயே மஞ்சமாரி அம்மா, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு தீவிரவாதம்னு தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இத பூரா நீ ஒட்டு மொத்தமா ஓச்சு விட்டு இந்த குளக்கட்ட கோயந்தம் பொழப்பு கலங்கின கம்மா தண்ணி மாதிரி இல்லாம தெளிஞ்ச ஆத்து தண்ணி மாதிரி தங்கு தடை இல்லாம சல 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 ஓடுறதுக்கு நீதான் தயார்னு புரியணும். அம்மா செத்த குளவை போடுங்கம்மா. போதும்மா. 10 ரூபா சாமி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு அம்பாள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆஹா, நீங்க நல்லா இருப்பீங்க. இருங்க, அம்பாள் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்துட்டு வர்றேன். ஆகட்டும் சாமி. அம்மா தாயே. சாமி தம்பி, இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீ நல்லா இருப்பையா. சாமி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் சாமி. அதாவது சாமி, நான் எப்படி இந்த மாலை அம்பாள் காலடியிலேயே தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்க உங்க கழுத்துலதான் இது கிடைக்கணும் சாமி. இந்த மாலை நீங்க போட்டுங்க சாமி. என்ன காரியப்பா பண்ணிட்டேன்? யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. இல்ல, இது உங்களுக்கு தான் கிடக்கணும். இல்ல சாமி, இது உங்க கழுத்துலதான் கிடக்கணும். அதான் அழகு. இதோ பாரியா, மஞ்சம்மா உனக்கு கொடுத்த பிரசாதம் ஐயா, அதை நீதாயா எடுத்துக்கணும். சரி சரி, நான் இப்ப எடுத்துட்டுமா? எடுத்துக்கிறேன். அப்ப நான் எடுக்கிறா இருந்தா என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பாரியா, சந்தோஷமா எடுத்துட்டு போய் மகராசனா வாழ்ந்துக்கையா. அப்படியா சாமி? ஆமையா. ஆகட்டும் சாமி. சாமி, அம்பாள் பக்கத்துல ஒரு திரிசூலம் இருக்குல்ல, அது ஒரு எலும்பு சம்பளம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து வரீங்களா? இதோ கொண்டாடுறேன். ஆகட்டும் சாமி. என்ன பக்தி, என்ன பக்தி. அம்மா மஞ்ச மாரி அம்மா, எல்லாம் உன்னுடைய கடாச்சம்மா, உன்னுடைய கடாச்சம். அடடே, தர்ம புண்ணியம் அதுக்குள்ள போயிட்டாரா? நல்ல மனசு நல்லா இருக்கட்டும். ஐயோ, என் தங்க உத்ராட்ச மாலையை காணுமே. அட பாவி, 10 ரூபா காசுக்கு ஆசைப்பட்ட 10,000 ரூபாய் உத்ராட்ச மாலையை அடிச்சுட்டு போயிட்டானே. டேய், அம்மனுக்கு மணியாட்ட எங்கிட்ட ஆட்டையை போட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இதோ வர்றேன்டா, இதோ வர்றேன். ஐயோ ஆத்தா, இந்தாளா பிளாஸ்டிக் குடத்தை வச்சுக்கிட்டு பீத்துறப்பா. சரிதான் போவியா? நீ மண் குடத்தையே விட்டு வைக்க மாட்டேன், இந்த பிளாஸ்டிக் குடத்தைய விட்டு வைக்க போற? ஏன் நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? உன்னை நம்பி ஒரு தொடப்பம் கூட வைக்க மாட்டல. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, போன வாரம் ஒரே ஒரு பித்தாள குடத்தை அடிச்சதுக்கு ஊரே சுதாரிப்பாயிட்டாங்களையா. பசுஞ்சோல மாதிரி இருந்த ஊரு பாலைவனம் ஆகி போச்சுடா. எப்படா காலந்தல போற குடக்கட்ட விரா சமாளிப்போம். தம்பி, மணி என்னப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டேன். மணி கேட்டியா? நீ மணி கேட்கிற கடை எங்க ஆத்தா போய் வாட்சி கேட்டா ஒரு பெரிய மனுஷன மணி கேட்டதுக்கு போய் அடிக்கிறேன். மணி 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 எங்க வந்து கேட்கிறடி பயலே? மணி கேட்கிறியா? மணி மணி கேட்கிறாயா? மணி கந்தசாமி என்ன நடந்தது? என்ன பார்த்தவன் என்ன கேட்டான்னு கேள்றா. என்ன கேட்டிருப்பா? என்ன கேட்ட? மணி என்னன்னு கேட்டங்க. மணி என்னன்னு கேட்டிருக்கான். என்னது மணி கேட்டானா? ஏன் என் தலைவி கிட்ட மணி கேட்டியா? ஏ போண்டா மணி, ஏ குள்ள மணி, சீக்கிரம் ஓடுங்கடா. ஒவ்வொருத்தருக்குமா சொல்ல முடியும்? அங்க வாடா, நம்ம தெய்வத்துக்கிட்ட மணி கேட்டிருக்கடா. ஒண்ணு போடுறா. யார பார்த்து என்ன கேட்ட? மணிதானடா கேட்டேன். நான் என்ன பொண்ணாடா கேட்டேன். யோ, எந்த ஊரியா நீ? ஆட்டையாம்பட்டி. எதுக்கு அங்கே வந்த? மாடு வாங்க வந்தேன். பாக்கெட்ல பணம் விலையா வச்சிருக்க? 3000 ரூபாய் இருக்கு. 3000 ரூபாய் வாங்க மாட்டாரையா? என்னது வாங்க மாட்டாரா? நான் எப்படா தர்றேன்னு சொன்னேன். தரமாட்டேன்னு வேற சொல்லுவியா? எடியா 1 2 நான் பாத்துக்கிறேன். 3000 ரூபாய் போட்டேன். அவன் எவ்வளவு பெரிய கேள்வி என்ன கேட்டிருக்கா? 3000 ரூபாய் காசு பெருசாடா? 3000 ரூபாய்க்கு ஒத்துக்க மாட்டேங்கிறீயா? ஒரு வாட்சே 300 ரூபாய் தானடா.
காசு பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் ஐயா. உயிர் போனா வருமா? இன்னும் என்னடா அவன்ட பேச்சு? தலைவருக்கு மோசமான ஆளியா? நேத்து ஒருத்தர் வழி கட்டதுக்கு அப்படியா? ஆய்க்க வரப்புல எழுதி வச்சிட்டாரியா? சீக்கிரம் கழுத்தையா? அண்ணே, எல்லாத்தையும் போட்டாச்சுண்ணே. தலைவா இவ்வளவுதான் கடைசினு. இந்தாங்க பையன் துண்டும். எல்லாத்தையும் பேக்ல போடுறா. இன்னைக்கு எப்படி ஒரு 100 ரூபாய் பேமெண்ட் மட்டும் இங்க குடுறா. இன்னொருத்த கையில இருக்க காசு நம்ம கைக்கு வர்றதுக்கு எவ்வளவு சிரமமா வாங்க தலைவா, இருக்கு. ஓட்டு. வாங்க, வாங்க. அம்மா பாத்தா. அம்மா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன எல்லாரும் தட்டு தாம்பாளத்தோட ஊருக்குள்ள கிளம்பிட்டீங்க? என்ன விசேஷம்? விசேஷம் தாங்க, பொண்ணு பார்க்க போறோம். ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. ஓ, என்ன கேக்குறீங்களா? ஆமா. நான் இந்த ஊர்லயே பெரிய கதாசிரியர். சுருக்கமா என்ன கதை கந்தசாமின்னு கூப்பிடுவாங்க. ஓஹோ. மாப்பிள்ள நீங்க தானே? மாப்பிள்ள நான் இல்லைங்க, எங்க அண்ணன். எங்க? பக்கத்து ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது, மாடு அடக்கிறதுல பெரிய வீரர், அடக்கிட்டு பின்னாலே வந்துருவார். அடாடாடாடாடா, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை. என் கதையில வரக்கூடிய கதாநாயகன் ஒரு ஜல்லிக்கட்டு அடக்கக்கூடிய மாபெரும் வீரங்க. அப்படிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறப்ப உங்கள மாதிரியே ஒரு தம்பியும், இவங்க யாரு அக்கா, இவங்கள மாதிரியே ஒரு அக்காவும் போய்க்கிருந்தாங்க. அங்க மாப்பிள்ள மாட்ட அடக்க, இங்க பொண்ணுக்கு அலங்காரம் நடக்க. தம்பி நம்ம கதை மாதிரியே இருக்குப்பா. இருக்கட்டுங்க, நம்ம கதை படத்துல வந்தா நமக்கு தானே பெருமை. நீங்க என்ன சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. அங்க மாப்பிள்ள மாட்டை அடக்கும் போது திடீர்னு மாட்டோட அண்ணன் மாட்டுக்கு கோவம் வந்து மாப்பிள்ளையோட குடலை குத்தி சாய்ச்சிருச்சு. தம்பி முதல்ல பொண்ணு பார்க்க போறப்போ இப்படி அபசகனமா பேசுறானே. உங்க அக்காவுக்கு கதை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். மேல கேளுங்க. இங்க என்ன நடந்து தெரியுமா? பொண்ணோட சேலை விளக்குல வந்து தீ பிடிச்சு எரிச்சு போச்சு. போது நிறுத்தியா? பொண்ணு பார்க்க போறப்ப குடல் செஞ்சு போச்சு, தீ பிடிச்சு போச்சுன்னு இன்னொரு தடவை வாய் திறந்து கதை கதைன்னு சொன்னேன், நாக்கு கறி தின்னுடுவேன். நாக்கையா? கதை தான் என்ன கதை? அண்ணே அண்ணே, என்னாச்சு? அண்ணன் ஜெயிச்சிட்டாரா? கேட்க சொல்லிட்டாலியா? அது எப்படின்னு சொல்லுவேன். அப்ப போ. சொல்லிடுறேன். உங்க அண்ணனை மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சுன்னு. என்னது, மாடு முட்டி குடல் சரிஞ்சிருச்சா? ஏய், அவன் தான் ஒரு தடவை சொன்னான்ல, அப்புறம் எதுக்கு நீ ஒரு தடவை சொல்ற? இந்த பாரு, நான் சொன்னது கதை. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத, நல்லா இல்ல. நீ சொன்ன கதையில என்ன மாதிரியே ஒரு தம்பியா? ஆமா. எங்க அக்கா மாதிரியே ஒரு அக்காவா? ஆமா. எங்க அண்ணன் மாதிரியே ஒரு கதாநாயகனா? கரெக்டா நாம சொல்றியாப்பா? ஐயோ, கண்ணா இருக்காரே. ஏய் நில்றா, ஓடாதா. ஏய் தட்டிக்காலா, எங்க அண்ணன் உயிருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ கதை சொல்றியா அந்த வாயே இருக்காது. ஏய், அடுத்த கதை உங்க கதை அடி. தான். வாங்க 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 வாங்க. என்ன இத்தனை வாங்க? நீங்க எப்பேற்பட்ட கதாசிரியரே, உங்களை எப்படி வரவேற்கலாம்? எப்படி உட்காருங்க. ஐயோ, பரவாயில்ல, இருக்கட்டுங்க. நீங்க நின்னுட்டு தான் எனக்கு வலிக்குங்க. எங்க? இந்த கால் வலிக்கும்ல. ஆளா? உட்காருங்க. நான் என்ன ஐயே, கதாசிரியர் வந்திருக்காரு. இனிப்பு காரம் உள்ள இருக்கிற பலகாரம் எல்லாத்தையும் கொண்டா. ஐயோ, பலகாரமா? பின்னீர் வண்டிதான். ஏங்க, எதுக்கு எனக்கு பலகாரம் எல்லாம்? என்ன உங்களுக்கு குடுக்கலன்னா அப்புறம் எப்படிங்க? சீக்கிரம் கொண்டாடி. கொண்டா, கொண்டா. அம்மா கும்பிடுறம்மா. இன்னைக்கு சாப்பிடுங்க. ஏங்க, முன்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு போறப்ப மிச்சத்தை துண்டுல கட்டிட்டு போயிடவா? எல்லாம் உங்களுக்கு தான். பின்னாடி நிறைய தர்றேன். எல்லாம் உங்க கரணங்க. ஐயோ, எதுக்குங்க, எப்படி தம்பி சாப்பிடுங்க. இதெல்லாம் என் மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்களுக்காக செய்தது. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. வேற ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, சாப்பிடுங்க. தம்பி, நீங்க ஊரெல்லாம் கதை சொல்லி அசத்துறீங்களாம்ல? ஏதோ நம்ம அறிவுக்கு என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் பலிக்குதாம்ல? எல்லாம் பகவானுடைய செயலு. நீங்க ஜோசியம் சொல்லுவீங்களா? கோவிச்சுக்கிட்டா எப்படி? சாப்பிடுங்க. இருங்க. அட, என்ன வேணுங்க? சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க, ஒண்ணும் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. கோவிச்சுக்கிட்டாதீங்க. இனிப்பு பலகாரம் சாப்பிடறதுக்கு முன்னாடி தண்ணிய குடிச்சுக்கிட்டா தொண்டைக்கு இதமா இருக்கும். குடிங்க. அப்படியா? ஏங்க, இத சாப்பிட்டு அதை போய் எப்படிங்க சாப்பிட முடியும்? இது மட்டுமா இருக்கு? இன்னும் பின்னாடி நிறைய தருவம் இல்ல. பின்னாடியா? குடிங்க. என்னமோப்பா. இந்தாங்க, 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 இந்தாங்க. கீழே. கீழே. கீழையா? ஐயோ, ஐயோ. ஏண்டா, என்னையும் எங்க அண்ணன் கணக்கு மாதிரி கோலம் நினைச்சியா? இனிமே ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன். சொல்ல மாட்டேங்க. பின்னாடி திரும்பி பாரு. பாத்துட்டேன். ஓடா. பாவி. நாயே. பழுக்க பழுக்க வச்சுட்டானே. ஐயோ, ஐயோ, வா, 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 வா. உன் கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் நடத்திடுவோம். சரிண்ணே. இங்க பாரு, சின்ன பிள்ளைக்கு பாரு வெக்கத்தை. சும்மா இருங்க மாமா. உனக்கு அதை விட செவுத்த மாப்பிள்ளைய பாக்குறேன். ஊருக்குள்ள பொண்ணு பார்க்க வர்றவங்கிட்ட கதை சொன்னேன், அதை சொன்னேன்னு சொன்னேன்.
பின்னாடி திரும்பி பாரு. கதையே சொல்லலாம், அதுக்குள்ள புகையுது. கந்தசாமி காப்பாத்திக்க. அண்ணே, பெட்டி கடையில கதையை சொல்லி ஒருத்தனை மேல அனுப்புனது நீங்க தானே? ஆமா, அதுக்கு என்னப்ப? உங்களை தானே தேடிட்டு இருக்கோம். தேடிக்கிட்டு இருக்கீங்களா? எப்பா, அவர் விதி முடிஞ்சு போச்சு, போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அண்ணா, நீங்க கண்கண்ட தெய்வம் மாதிரி ஒட்டி கடைக்காரனுக்கு கதை சொன்ன மாதிரி எங்க தாத்தாவுக்கு கதை சொன்னீங்கன்னா அந்த கிளை மேல போய் சேர்ந்துருனே. சொத்து பூரா எங்களுக்கு வந்துருனே. உங்களுக்கு 5000 ரூபாய் தரனே. 5000? என்னடா சொல்றீங்க? ஐயோ, வாங்க போவோம், வாங்க. ஐயா, நீங்க சொன்ன தாத்தா வருதா? இவருதானே? ஐயோ தாத்தா, இழுவ ஜாஸ்தியா இருக்கப்பா. எம்மாடி, கடைசி நேரத்துல ஒரு காலில் 2 நல்லது சொன்னாதான் இவர் ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதனால உங்களை எல்லாம் வச்சுட்டு சொல்ல முடியாது. தயவு பண்ணி எல்லாரும் நெஞ்சு பொடிநடையா வெளியே போகத்தா. போங்க போங்க போங்க. தாத்தா, இப்ப நான் சொல்ல போற கதையை கேட்டீங்கன்னா மோட்சத்திலையும் ஒரு மோட்சம் கிடைக்கும். நல்லா காதை தீட்டி வச்சு கேளு. கேக்குறியா? கிழமை கேக்குறேன்டாயா. அதாவது எருமையில எதுக்கு வர்றான்? என்ன எந்திரிக்கிற நீ? ஐயோ, மறுபடியும் எந்திரிக்கிறானே. ஏன் பெருசு ஒழிக்கிட்டேன். என்னையா? நான் பிறந்ததிலிருந்து இப்படி ஒரு கதையை கேட்டதே இல்ல. இந்த கதையோட தெம்புல 10 வருஷத்துக்கு எனக்கு சாவே கிடையாது. எந்த வைத்தியனாலையும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இந்த கதை சாதிச்சுடுப்பா. எங்க இவ்வளவு சுத்தி நான் ஆள முடியாத போயிடுவோம்னு ரொம்ப கவலைப்பட்டேன்ப்பா, கவலைப்பட்டேன். அப்ப சாகவே மாட்டியா? இந்த 10,000 வச்சுக்க. தீர்க்காயசாயிரா, கருமை நிற கண்ணா, தீர்க்காயசாயிரு. மூடுப்பா, மூடு 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 மூடு. பாத்துக்கலாப்பா. கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா? பெருசு, ஓவர் வெயிலா இருக்கு. ஆமாங்க. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யார் தெரியுமா? யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? என்ன? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? உட்காரலாமா? ராமா குறைங்க. நாங்க சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க, உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இழிச்சவாண்ட சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயச்சுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ, அந்த பாவம் எனக்கு வேணாங்க. எனக்கு வேணாம். பீடி 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 பத்த வைக்க ஒரு தீப்பிடி கொடுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுதுன அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டிலே இருக்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்குது. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில அடிச்சிட்டு போகுது? அந்த கதறு. அந்த கதறுதா? அந்த காட்டுக்குள்ள நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீதான் போகணும். ஐயா, நான் மாட்டேன், பயமா இருக்குங்க. வேணா நீங்க கூட வாங்க. இல்ல, நீ மட்டும் தான் போகணும். எங்க? நான் போறேன். என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன்.
ஒரே பாட்டு. என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்னையா ஆயிருக்கும்? ஐயோ, என்ன ஆச்சு? ஜோலி முடிஞ்சாயா பெருசு? ஐயோ, செத்துட்டானையா கிழமை. என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. சீக்கிரம் இடத்த காலி பண்றா கந்தசாமி. நானும் நம்ம கதையை எவங்கிட்டயாவது சொல்லி அந்த கதையை ஒரு படமாக்கி. Your name, please? Supriya. Oh, sweet name. Mrs. I am Mrs. Govinsamy. கோவிந்தசாமி இப்ப எங்க இருக்காருங்க? துபாயில இருக்காரு. அப்ப ரூட் கிளியர். இந்தியாவுல உங்களுக்கு வேற யாருமே துணைக்கலன்னு சொல்லுங்க. ஏன் முனுசாமி இருக்காரு? அவர் யாருங்க? அவரு என் செகண்ட் ஹஸ்பண்ட். Too much. தாத்தா என்ன நின்றீங்க? ஓட முடியலையா? கூடவே வந்த திடீர்னு காணாம போயிட்ட, எங்கடா போன? அது தாத்தா உங்களால வேகமா ஓட முடியாதனால பேலன்ஸ் பண்ணி ரிவர்ஸ் போயிட்டு Too வரேன். much. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? டேய், பீச்ல ஓட வர்றமே எதுக்காக வர்றோம்? உடம்ப பாத்துக்கிறதுக்கு. நல்லா பாத்தியல்ல, ஷாக் அடிச்ச மாதிரி இருக்க. இந்த வர்ற என் வயசுக்காரனே ரொம்ப பேர் இதுக்காகத்தான் வரானுங்க. தாத்தா இத வரமா நல்ல வேலை கூப்பிட்டாங்க, இல்லன்னா உங்களால ஓட முடியாம போயிருக்கும். டேய், உன் வயசுல நான் ஓடாத ஓட்டமா? கேள்விப்பட்டேன். செக்கமா கடனை வாங்கிட்டு ஓடி இருக்கீங்க, அது ஒரு ஓட்டமா? கேவலமா பேசாதடா. நான் எடுத்த படத்தை வாங்கறதுக்கு எல்லாரும் மொச்சானுங்க. சொல்ல தாங்க முடியாம அதுல ஓடின ஓட்டம் தான். அப்படியா? ஒவ்வொரு படமும் மணிமணியான படம், எல்லாமே சில்வர் ஜூப்ளி, 100 days. தாத்தா சீக்கிரம் வாங்க. இத வரமா வர்றாரு வந்துட்டாரு. என்ன இவ்வளவு நேரம்? நான் சீக்கிரமா தான் வந்துகிட்டு இருந்தேன். பின்ன என்னாச்சு? இவன் தான் அப்பப்ப ரிவர்ஸ் போறான். டூ மச். ஐயோ, இது வேற டூ மச். சரி சரி டைம் ஆச்சு, வாங்க சீக்கிரம். போலாம். தாத்தா போறானே, அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் புரியுதா? இது தினம் ஜாகின் வரப்ப நடக்கிற விஷயம் தானே தாத்தா. அப்படி என்ன அவர் பார்வையில புதுசா அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா இல்லையான்னு பார்வையிலேயே கேட்டு போறான். நியாயம் தானே. பொண்ணு அப்பண்ட கோச்சுக்கு தாத்தண்ட வந்துருச்சு. தாத்தை கிணத்துல விட கல்லு மாதிரியே கிடந்தா அப்படி. கல்யாணத்தை படிக்கன்னு கெஞ்ச அந்த நாளே கிடையாது. அது ஒத்துக்கிட்டா தானே? சரி, நான் ஒத்துக்கிற வச்சுதான் கல்யாணம் நடக்கும். அது இல்ல, உங்களால முடியாத நான் சம்மதிக்க வச்சுட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? மத்தியானம் சோறு கிடைக்கும். தாத்தா பரிசு என்ன கிடைக்கும்? பரிசா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறேன். என்கிட்ட அந்த காலத்து சூப்பர் ஸ்டார் எம்.கே. தியாகராஜ பாகவதர் படம் ஒன்று இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதை வச்சு ஓட்டி பொழைச்சுக்க. அது எவனுக்கு வேணும்? இந்த காலத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தருவீங்களா? டேய், நான் ஒரு கல்யாணத்துக்கு சொல்றேன், நீ என்னடா 50 கல்யாணத்துக்கு கேக்குறேன். வெயிட்டா கேட்டா தானே வெற்றி. சரிடா சரிடா, ஒத்துக்க வைக்கணும். சந்திர சந்திர, என்னையா தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டான்? என்ன கனவா? உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு, சீக்கிரம் வா. கனவுல வந்து நேரடியா வந்துட்டாளா? இன்னைக்கு பார்த்தனா சேவிங் கூட பண்ணலையே, என்ன பண்றது? தேவதை, மை லவ். தேவதை, மை தேவதை. ஹலோ ஹலோ சந்திர சார். யாரியா நீ? யாரா? நான் தான். நீ என்ன பிரைம் மினிஸ்டர்? நான் யாரும் தெரிய பத்திக்கிறேன் சார் வந்திருக்கேன். அன்னைக்கு கோர்ட்ல பின்னு பிரசஞ்சு எடுத்துட்டீங்களாமே சட்டத்தை. உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது? நம்ம மேடம் தான். அந்த மேடம் யாரு? என்ன 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 மேடம் யாரா? சிட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லாயர் சார். பேரு ஜோதி. நான் அவங்கள பாதி. ஐ மீன் அவங்களோட பிஏ, நீதிதேவன் எம்ஏ. அவங்கள பார்த்தா லாயர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா பிஏ மாதிரி தெரியல, எம்ஏ மாதிரி தெரியலையே சார். கலரை 10 கணக்க தப்பா போட்டீங்க. ரிலீஸ் ஆகி வந்தவன வெளியில விசாரிச்சு பாருங்க, என் திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுப்பா. அது ஒண்ணு சந்துரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சந்துரு, உங்களுக்கு என்ன சொல்லுங்க? உங்களால எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும். என்ன ஏதோ அடிதடி கேஸ் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கணுமா? நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசம் ஆகும். அது வரைக்கும் வேணா வாய்தா வாங்கி. இல்ல இல்ல, நீங்க உள்ள இருந்துகிட்டே இந்த காரியத்தை பண்ணணும். உள்ள இருந்தே வா. இந்த ஜெயில ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அவரை மிருகத்தனமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கார் ஜெயிலர். ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். பார்த்தத நீங்க கோர்ட்ல சொன்னா போதும். சொல்லாமே. சொல்லு 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 சொல்லு. சும்மாவா? பின்ன பணமா? பணம் கேட்கலாமா? சரி சரி, 5000 ரூபாய் தர்றப்பா. என்ன பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி பாக்குற? சரி 10,000 தர்றப்பா. என் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ற. வர என்னப்பா நீ
ஆமா நான் பார்த்தேன்னு 3 வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு ஹைகோர்ட்டே எழுதி வைக்க சொல்றியா? 3 வார்த்தை தானே, அதை நீங்களே சொல்லிடுறது. நான் சொல்றேன் அதுக்கு கொண்டு வரேன். தெரியுதுல்ல, தெரியுதுல்லடி. டியா அம்மா, நான் இந்த ஜெயிலுக்குள்ள அடிக்கடி வந்து போறவன். ஜெயிலே எழுத்து சாட்சி சொல்ல சொன்னா நாளை உள்ள வரண்டா பின்னி போடுவாங்க. என் பொழப்பு என்ன ஆகுது? சரி இப்ப என்னன்ற? உனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஒரு 20 ஃபைன் போட்டு முடியுமா? 25,000 யா ஏமா நம்ம நேரம் ஜெயிலே பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். என்ன வளர்றப்பா? இல்ல கேஷா செக்கான்னு கேட்டுக்கிட்டு கேஷே கொடுங்கப்பா. ஓகே தரேன். வார்த்தையை விட்டீங்களம்மா, வார்த்தையை விட்டீங்களே அம்மா. ஐயோ வேணாண்டானே வேணாண்டானே. 1 ரூபாயா 2 ரூபாயா 25,000 ஆச்சடா. 25,000 ஆச்சே. அடே சந்துரு, நீ ஏன்டா கோர்ட்ல சாட்சி சொல்லணும்? வேணாம் ஏன்டா அந்த பணத்தை ஏன்ட கொடுக்கணும்? அத நீ வேணாம்னு ஏன்ட கொடுத்து ஏன்டா என்ன புலம்ப விடணும்? நான் என்ன செய்வேன்? ஐயோ இந்த பணத்தை கொஞ்சம் அம்மாட்ட கொடுப்பனா இல்ல நானே ஆட்டிய போட்டு ஊருக்கு போயிருவேனா? எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஒண்ணும் இந்த வந்துட்டமா, இந்த வந்துட்டேன். ஐயோ பணத்தை வச்சு இந்த பணத்துக்கு ஒரு முடிவு எடுப்போம். தலை விழுந்த அம்மாவுக்கு பூ விழுந்தா நமக்கு. ஐயோ தலை விழுந்துருச்சே. கூப்பிட்டீங்களாமா? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் ஃபைல் என்னாச்சு? கொடுத்துட்டமா. சந்துரு நானே நேர்ல பார்த்து அவன் கையிலே பணத்தை கொடுத்துட்டேன். டேய், அவங்க என்ன கேக்குறாங்க, நீ என்ன சொல்ற? என்ன கேட்டாங்க? சந்துருட்ட பணத்தை கொடுத்துட்டான்னு கேட்டாங்க. கொடுத்தாச்சுன்னு சொன்னேன். என்ன உளற? உண்மையைத்தான் சொல்றான். ஏண்டா சந்துரு விட்டியா கொடுத்தியா? ஆமா. எந்த சந்துரு? ஐஏஎஸ் கேஸ்ல சாட்சி சொன்னால அந்த சந்தோஷம் தான் கொடுத்தேன். அவன் கையிலேயே கொடுத்தியா? நீங்க சொல்ற பார்த்தா நான் என்னமா பூவா தலையா போட்டு பணத்தை நானே அடிச்சிட்ட மாதிரி சொல்றீங்க. தாத்தா இந்த பணத்து மேல சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை சந்துருட்ட கொடுத்துட்டேன். இந்த பணத்து மேல சத்தியம். இந்த பணம் ஏது? இது சந்திர கிட்ட கொடுக்க சொன்னே. ஓ அதான் இது. ஆமா அதான் இது. அது இங்க வந்துச்சு. ஏன் தாத்தா நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா? ஒத்த பிச்சு போடு. அங்க என்ன நடந்துச்சுன்னு அப்படியே கரெக்டா சொல்றேன். சொல்லலைன்னா செருப்பு பிஞ்சிடும். நான் நடந்தது அப்படி சொல்லியிருந்தேன் தாத்தா. சந்துருவை பார்த்து பணம் கொடுக்கும் போது, டேய் கோர்ட்ல போய் சொல்றதுக்கு தான் நான் பணம் வாங்குவேன் அப்படி சொல்லிதான் நிறைய குற்றவாளி தப்பிச்சுக்காங்க. இந்த தடவை தான் முத உண்மையை சொல்லி ஒரு நல்ல மனுஷனை காப்பாத்திருக்கேன். அதுக்கு உங்க மேடத்துக்கு தான் நன்றி சொல்லிட்டு பணத்தை வாங்க மாட்டேன் தாத்தா. ரொம்ப வித்தியாசமான ஆளா இருக்காரு.